இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அந்த எகிப்தியர்கிட்ட வெள்ளியையும் பொன்னையும் கேட்டு வாங்குங்க. அவைகள் உங்களுக்கு இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், சம்பளமாக இருக்கட்டும், கேட்டு வாங்குங்க. எல்லாமே கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இது ஆண்டவரே வாங்க சொன்னார். அவங்க போடும்போது தேவன் எந்த தடையும் பண்ணலை. நீ ஆபரணங்களை போடக்கூடாது, நகையை போடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் தடை செய்யலை. அதை அனுமதித்தார். தேவனே அதை போட சொன்னார், வைத்துக்கொள்ள சொன்னார். ஆனால் இவங்க இந்த நகையை ஆரோனுடைய கையில் கொடுத்து அக்கினியில் போட்டு ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செய்து அதை ஆராதிக்கிறாங்க, வணங்குறாங்க. தங்கள் பிள்ளைகளை நிர்வாணமாக்கி ஆட வைக்கிறாங்க. தங்களோட ரத்தத்தை கீறி அந்த ரத்த பலி அந்த பொன் கண்ணுக்குட்டிக்கு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே என்னை விட்டுற, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் அழிச்சிட்றேன், உன்னை மாத்திரம் உயிரோட வைக்கிறேன். அப்போ மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே இது வேண்டாம், என் பேரை வேணாம் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி மோசே இவர்களுக்காக வழக்கடினார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்குது. மோசே விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் அந்த இடத்துல வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கானானுக்குள்ளே போகணுமா? மோசேவுடைய மன்றாட்டின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிக்கிறார். மன்னிச்சாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேல் இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் இனிமேல் உங்கள் நடுவில் இருந்து நான் உங்களை வழி நடத்த மாட்டேன், உங்களோட இருக்க மாட்டேன். வேணா என்னுடைய தூதனை அனுப்புகிறேன், அவர் உங்களை வழி நடத்துவார். அப்போ ஜனங்க அழறாங்க, துக்கிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, மறுபடியும் நீங்கள் இதை செய்யாதபடிக்கு உங்கள் ஆபரணங்களை கலட்டி தூக்கி போடுங்க. ஏன்னா மறுபடியும் நீ விக்கிரகத்தை செஞ்சிடக்கூடாது, அதனால் தூக்கி போடுங்க. இதை நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்க முடியும். தேவன் பொன்னையும் வெள்ளியையும் வெறுக்கிறவர் அல்ல, அவர் தான் கேட்டு வாங்க சொல்கிறாரு. பணம் தப்பு இல்லை, பண ஆசை தான் தப்பு. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அன்னைக்கு அவங்க பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சதுனால நகையை தேவன் விளக்குனார். இன்றைக்கி உங்களுடைய வேலை விக்கிரகமாக இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஆலயத்துக்கு போகிறதில்ல? வேலைக்கு போனால் 2 சம்பளம். அந்த வேலை உனக்கு விக்கிரகமானால் தேவன் அதை அருவருக்கிறார். தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை டிவிக்கோ, சீரியலுக்கோ, செல்ஃபோனுக்கோ, உலக நட்புக்கோ, உங்கள் ஜாதிக்கோ, வேறு எந்த காரியத்துக்கு கொடுத்தாலும் அது இன்னைக்கு விக்கிரக ஆராதனை.